இந்த கோயில் ஸ்தல புராணமானது கைலாச பர்வதத்தில் தொடங்குறது. கைலாச பர்வதத்தில் சிவபார்வதி கல்யாணத்தின் பொழுது அனைத்து ஜீவராசிகளும் வடபாரதம் சென்றதுனால வடபாரதம் தாழ்ந்து தென்பாரதம் உயர்கிறது. இந்த பாரதத்தை சமப்படுத்துவதற்காக அகஸ்திய மகர்ஷிய சுவாமி அழைத்து 5 வேலை பண்ணிக்கிறார். முதல் வேலை காவிரி உற்பத்தி செய்யணும். 2வது வாதாபி வில்வலவன்கிற 2 அசுரர்களை சம்ஹாரம் பண்ணணும். 3வது இடைச்சங்க தமிழை வளர்க்கணும். 4வது ராவணனுடைய அகந்தையை அழிக்கணும். 5வது வைத்தியசாஸ்திரம் வளர்க்கணும். இப்படியாக 5 வேலை வச்சு அகஸ்தியரை தென்பாரதத்துக்கு அனுப்புறார் சிவபெருமான். அகஸ்திய மகர்ஷி குடகுமலையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்ப அவரோட கமண்டலத்துல இருந்த கங்கா தீர்த்தத்தை விநாயக பெருமான் காக்கி வடிவத்தில் தட்டிவிட்டு அங்க காவிரி நதி உற்பத்தி ஆகிறது. அந்த காவிரி வரவழியிலேயே அகஸ்திய மகர்ஷி இந்த கொங்கு மண்டலத்துக்குள்ள வரப்ப இந்த கொங்குமண்டல பிரதேசத்துல வாதாபி வில்வலவன்கிற 2 துஷ்ட அசுரர்கள் இங்க வாழ்றாங்க. அந்த அசுரர்கள் இங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க வர எல்லா மனுஷாலையும் ஏதோ ஒரு உணவு பதார்த்தமா வாதாபிங்கிற அசுரன் அவங்களோட வயிற்றுக்குள்ள போய் வில்வலவன்கிற அசுரன் உள்ள போனவனை வயிற்று கிழிச்சிட்டு வெளில வைக்கிற சக்தியை கொடுத்து இறந்து போன சரீரத்தை சாப்பிட்டு இப்படியே இங்க யாரையும் ஜீவிக்க விடாம ஹிம்சை பண்ணிட்டு இருந்தா இந்த துஷ்ட அசுரர்கள். இங்க அகஸ்திய மகர்ஷி மாம்பழ வடிவத்துல வாதாபிங்கிற அசுரனை உட்கொண்டு உள்ளே ஜீரணம் பண்ணி சம்ஹாரம் பண்றார். வெளியில இருந்த அசுரனை பிரம்மாஸ்திரத்தால் அழிச்சு சம்ஹாரம் பண்றார். 2 பேர்த்தையும் சம்ஹாரம் பண்ணனால அகஸ்தியருக்கு பிரம்மஹத்திங்கிற தோஷம் ஏற்படுது. அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்திக்கும் பொருட்டு இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான மணல்ல சிவலிங்கமா பிரதிஷ்டை பண்ணி 12 நாள் பூஜை பண்றார். பூஜை முடிகிற நாளான சித்திரவன் அன்னைக்கு அவரோட ஜபசித்தியாகி பிரம்மஹத்திங்கிற தோஷத்தை விலகப்பெறார். மணல்ல சிவலிங்க பூஜை பண்ணா அந்த லிங்கத்தை பூஜை முடிஞ்ச உடனே கரைச்சிடணும். அந்த முறைப்படி இவர் கலைக்க முற்படுறார். சுவாமி அசரீத்தியா சொல்றார், அகஸ்தியா உன்னுடைய பிரம்மஹத்தி தோஷ விலக மட்டும் நான் இங்க எழுந்தருள்ள, இனிமேல் இங்க யார் யார் என்னை தரிசிக்க வராங்களோ அவங்களுடைய சகல தோஷத்தை நிவாரணம் பண்றதுக்கு நான் இங்க ஆவிர்பவம்னு அகஸ்தியர்ட்ட அசரீத்தியா சொல்றார். இன்னும் உனக்கு 3 வேலை பாக்கி இருக்கு, இன்னும் திருக்கேசல்னு இங்கிருந்து அனுப்புறார். இங்கிருந்து போய் தென்மதுரையில இடைச்சங்க தமிழை வளர்க்கிறார். ராவணனுடைய கர்வத்தை இசைப்போர் வழியாகவும் சொற்போர் வழியாகவும் அவனோட அகந்தை அழிக்கிறார். வைத்தியசாஸ்திரம் வளர்க்க தென்பதிகைங்கிற மலையில் ஆசிரமம் அமைத்து வைத்தியசாஸ்திரம் வளர்க்கிறார். கடைசியா ககனமார்க்க குலிகைன்னு ஒரு டேப்லெட் கண்டுபிடிக்கிறார். அந்த மாத்திரைக்கு என்ன பவர்னா, சாப்பிட்டுட்டு எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அடுத்த க்ஷணம் அங்க போய் நிற்போம். அப்பேற்பட்ட மந்திரசக்தி வாய்ந்த மாத்திரை 16 கண்டுபிடிக்கிறார். அதை சோதித்து பார்ப்பதற்காக எந்த இடத்துக்கு போகணும்னு யோசிக்கிறார். அன்னைக்கு வாதாபிய சம்ஹாரம் பண்ணிட்டு நதி மத்தியத்துல ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு விட்டு வந்தோமே, மறுபடியும் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுவோம்னு சொல்லி தென்பொதிகையிலிருந்து ஒரு மாத்திரையை போட்டு இங்க வரார். இங்க முருகன் தெற்க நோக்கி இருப்பார். அகஸ்தியரை வரவேற்ற வண்ணமா வலது கால் முன் வைத்து இடது கால் பின் வைத்து நடக்கிற கோலத்துல முருகன் இங்க அகஸ்தியருக்கு பிரத்யட்சமா காட்சி கொடுத்து வரவேற்ற அவரோட கையில இருந்த மத்த ககனமார்க்க மூலிகையை முருகன் தன்மையப்படுத்துகிறார். ஒன்ன மட்டும் அகஸ்தியர்கிட்ட கொடுத்து இதை வச்சு நீங்க சாயுஜி அடைங்கோ அப்படிங்கிறார். அகஸ்தியர் முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்றார், என்னுடைய சரீரத்தை 3ஆ பிரிக்கணும். உடல், உயிர், கனவு, இந்த 3ம் தனித்தனியா பிரியணும். உடலானது கைலாச பர்வதத்திலையும், கனவு சரீரமானது சதுரங்கிரிங்கிற மலையிலும், உயிரானது இங்கே இருந்து சுவாமியோட அருளும் சுப்பிரமணியரோட அருளும் கிடைக்கிறவங்களுக்கு என்னோட ஆசீர்வாதமும் கிடைக்க என்னோட உயிரானது இங்கே இருக்கட்டும் சொல்லி அவருடைய சரீரத்தை 3ஆ பிரிச்சு ஆத்மபாவமான உயிரை இங்க இருக்க சுவாமியோட ஐக்கியப்படுத்துகிறார். இது ராமேஸ்வரத்துக்கும் மூத்த கஷேத்திரம். இங்கிருந்து போய் ராவணனுடைய கர்வத்தை அழிக்கிறார். ராவணன் உயிரோட இருக்கப்ப இங்க சுவாமி ஸ்தாபித்தம். இது ராமேஸ்வரத்துக்கும் முற்பட்ட கோயில். காவிரி ஆரம்பிக்கிற குடகுமலையிலிருந்து காவிரி கடல்ல கடக்கக்கூடிய பூம்புகார் பட்டணம் வரைக்கும் இது அகலத்திலே நீளத்திலே நடுவுல இருக்கிறனால இங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு நட்டாற்றீஸ்வரருங்கிற திருநாமம். அகஸ்தியர் வழிபட்டதுனால அகஸ்தீஸ்வரருங்கிற மற்றொரு திருநாமம் உண்டு. இங்க சுவாமியை தரிசனம் பண்றதுனால அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் விலகப்பெற்று நட்டாற்றீஸ்வரருடைய திருவுருளால் சகல சௌபாகியமும் பெற்றிருப்பார் என்று பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இங்கே சுவாமியை 11 வாரம் திங்கட்கிழமை சுவாமியை தரிசனம் என்ற மாத்திரத்தில் தங்களுடைய மனோபீஷ்டத்தை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள். சுவாமியை 11 தடவை தரிசனம் பண்ணுறது இங்கே ஒரு சிறப்பாக சொல்லப்படுறது. அகஸ்தியர் 11 நாள் இங்கே பூஜை பண்ணி அவருடைய பிரம்மஹத்திங்கிற தோஷத்தை
விலகப் பெற்றார். அதனை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் தங்களுடைய மனோபீஷ்டத்தை பூர்த்தி செய்ய சுவாமியை 11 முறை வழிபட்டு அனைத்து விதமான மனோபீஷ்டத்தையும் பெற்று சகல சுபாகியத்தோடு வாழ்கிறார்கள். இங்கே வந்து சுவாமி ராஜகோபுரத்துக்குள்ளே வந்த உடனே விநாயக பெருமான் ஸ்தல விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு படிக்கட்டு வழியாக மேலே சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணி பரிவார மூர்த்தங்களை தரிசனம் பண்ணி நட்டாற்றீஸ்வரரை வழிபட்டு கீழே நல்லநாயகி அம்பிகையை வழிபட்டு கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறது வழக்கம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சமானது 6800 வருடம் பழமையான ஆத்தி மரம்னு சொல்லக்கூடிய விருட்சம். இந்த மரத்தை பற்றி அகஸ்தியர் மாந்திரிக காவிய புஸ்தகத்தில் பாடியிருக்கார். அகஸ்தியர் 12,000ங்கிற புஸ்தகத்துலையும் இந்த மரத்தை குறிப்பிட்டிருக்கார். இந்த மரத்துடைய மகிமை என்னன்னா, இங்கே இருக்க மரத்துடைய இலை கீழே விழுந்து அதில் மலை தீர்த்தம் பட்டு அந்த இடம் சிவப்பாயிரும், ஜலமும் சிவப்பாயிரும். ஆனால் அந்த இலை அதே தன்மையில் இருக்கும். மருத்துவ குணம் வாய்ந்த விருட்சம். இந்த மரத்துடைய இலையை வைத்து புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திர அபிவிருத்திக்காக மருந்து அரைச்சி கொடுக்கறது இந்த கோயிலில் வழக்கமாக இருக்கும். சுவாமியை தரிசனம் பண்ணி நிறையா பேருக்கு தங்களுடைய மன கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டதா என்னிட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தங்களுடைய தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் இங்கே வந்து சுவாமியை நட்டாரப்பா அப்படின்னு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு போகிறதுனாலேயே அவர்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகப்பெற்று சகல சௌபாகியமாக இருக்காங்க. அது இங்கே இருக்கக்கூடிய தனி சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.